ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எக் மசாலா பண்ணலாம். அதுக்காக 4 எக் எடுத்து பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எக்கை அதோட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூடான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் மசாலா சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.